வணக்கம் ட்ரேடர் கோபால் தினம் ஒரு பார்வையில நிப்டி இண்டெக்ஸை பத்தி பார்த்துட்டு வரேங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க சார்ட் நிப்டி இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட்ல என்ன நடந்துங்க, மண்டே என்ன மார்க்கெட்ல நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்துட்டு வரேங்க. நிப்டி எங்க க்ளோஸ் பண்ணியிருக்கான் 24,056ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் கேண்டில் அதுக்கு முந்தின கேண்டில் எங்க க்ளோஸ் கொடுத்துருந்தான்னு பார்த்துட்டாக்கி மார்க்கெட் 24,021ங்கிற ஒரு வேல்யூல க்ளோஸ் கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் என்ன பண்ணாங்க, ப்ரீவியஸ் டே கேண்டில் க்ளோஸுக்கு மேல ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் வேல்யூ வந்து நமக்கு வந்து 24,125ங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணாங்க. சரிங்களா? 25ங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஓப்பனுக்கும் இந்த க்ளோஸுக்கும் கம்பேர் பண்ணப்போ -69 பாயிண்ட் வந்து நம்ம நெகட்டிவா க்ளோஸ் பண்ணியிருக்கோங்க. ஆனா இந்த க்ளோஸ் வந்து மேலேருந்து கீழ க்ளோஸ் பண்ணாலும், ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹைக்கு மேல ஓப்பன் பண்ணி ஹைக்கு மேலேயே தான் நம்ம க்ளோஸ் குடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த கேண்டில் கம்பேர் பண்ணப்போ இவங்க வந்து மேல இருக்கிறாங்க. பட் ஆனா இது ஓப்பன் க்ளோஸ் பார்க்குறப்போ மார்க்கெட்ல வந்து மேல ஓப்பன் பண்ணி கீழ க்ளோஸ் குடுத்தா ரெட் கேண்டில்ங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. ஆனா அது அந்த காரணத்தினால இது ரெட் கேண்டிலா இருக்குங்க. சரிங்களா? அப்ப மார்க்கெட் இப்ப எங்க இருக்கிறாங்கனாக்கி ஒரு சப்ளைல வந்து மார்க்கெட் இருக்காங்க. ஒரு டிமாண்ட்ல இல்ல, ஒரு சப்ளை, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்காங்க. ஆனா அதுல ஒரு நல்ல என்ன விஷயம் என்னன்னாக்கி, மார்க்கெட் டெய்லி பயாஸ்ல மறுபடியும் ஒரு ஹைய வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் வந்து அவங்க டெய்லி பயாஸ்ல அப் ட்ரெண்ட்ல இருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து டெய்லி பயாஸ் வந்து இப்ப நம்ம எப்படிங்கிறத பார்த்துருவோம். ட்ரெண்ட் வந்து ஸ்டில் வந்து டெய்லில வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்காங்க. 1 ஹவர்ல அப் ட்ரெண்ட்ல இருக்காங்க. 5 மினிட்ஸ்ல அப் ட்ரெண்ட்ல இருக்காங்க. அப்ப ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ல தான் ஸ்டில் வந்து இருக்கும். ஆனா நம்ம இருக்க இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் சின்னதா ஒரு கரெக்ஷனுக்கு கீழ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாரி கூட வந்துட்டு கூட மார்க்கெட் மேல போலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம டெய்லி பேஸ்ல கேண்டில வச்சு சொல்ற மாரி, நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குங்கிறத பார்ப்போங்க. இப்போ இந்த கேண்டில வந்து நம்ம 3ஆ பிரிச்சுக்கிட்டு நமக்கு என்ன பண்ணலாம்னாக்கி, மார்க்கெட் வந்து இது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிறனால, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணா 50% வரைக்கும் போயிட்டு கீழ வருவோம். நார்மலா இப்படிதாங்க ரெட் கேண்டில்ல போனா இப்படிதான் வருங்க. ஆனா வந்து இப்ப நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கிறோம். ஒரு சப்ளை ஜோன்ல இருக்கிறோம். மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் அந்த லோயர் டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு, அப்படியே ஹையர் ஹை வச்சு போச்சுன்னா, மார்க்கெட் மேல ஹை வரைக்கும் போகுங்க. ஆனா வந்து அதிக ப்ராபபிலிட்டி வந்து 50% போயிட்டு மறுபடியும் கீழ வரதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அதிகங்க. அந்த ஹையர் ஹை வச்சு போறாங்களா? ஹையர் ஹை வச்சா கண்டிப்பா மார்க்கெட் மேல தான் போவாங்க. இல்லன்னா அந்த 50% கீழ வருவாங்க. சரிங்களா? இன்னொரு வாய்ப்புங்க, 50% ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் நெறைய கீழ வந்துருவாங்க. கீழ ஓப்பன் பண்ணாலும் ஃபால் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இந்த மாரி இந்த கேண்டில வச்சு நம்ம இந்த மாரி ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாரி ட்ரெண்ட் இப்படி நடக்கலாங்கிற மாரி நம்ம ஒரு திங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போ வந்து அடுத்த லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும். எப்படிலாம் ட்ரெண்ட் இருக்குங்கிறத பார்க்கணுங்க. இப்போ வந்து டேல பார்த்துட்டோம். அப்புறம் 1 ஹவர்ல பாருங்க. ஒரு நிமிஷங்க சார்ட் லோட் ஆகுதுங்க. ஸோ இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து இப்போ வந்து ஃபியூச்சர் வந்து இந்த மந்த்ல வந்து நமக்கு ஷார்ட் கவரிங்கா வந்திருக்கு. நெக்ஸ்ட் மந்த் ஜூலைல வந்து நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, லாங் பில்டப் நடந்திருக்குங்க. என்னன்னா, ஃபியூச்சர்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து இந்த மந்த்ல வந்து கம்மியாயிருக்கு. பிரைஸ் மேல போயிருக்குங்க. நெக்ஸ்ட் மந்த்ல ஃபியூச்சர் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. பிரைஸ் மேல போயிருக்குங்க. அப்போ இது ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மந்த் எண்டுல இருக்குங்க. அதனால இந்த மந்த்ல வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த வீக்ல பத்தி பேசலாம். ஓகேங்களா? அப்ப லாங் பில்டப் நெக்ஸ்ட் மந்த்ல நடக்குது. சரிங்களா? அப்ப மார்க்கெட்ல ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டிக்கான ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாம எஃப்ஐஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி ஃப்ரைடே அவங்க வந்து அ ஆப்ஷன்லயும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி, கேஷ் மார்க்கெட்லயும் சரி 3லயுமே அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த மாரி ஒரு சென்டிமெண்ட் குடுத்துருக்காங்க. அது சின்னதா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வேற நமக்கு வந்து இந்த வீக் எக்ஸ்பீரில நமக்கு வந்து எப்படி இருக்குனாக்கி, புட் கால் ரேஷியோ வந்து நமக்கு வந்து இப்போ வரைக்கும் 1.1ல தான் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தாங்க. சரிங்களாங்க? ஓகே. அப்புறமா வந்து நமக்கு வந்து இப்போ ஓகேங்க, சார்ட் லோட் ஆகி வந்துட்டுங்க. இப்போ 1 ஹவர்லயும் பாருங்க, மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அப் ட்ரெண்ட்ல தாங்க இருக்காங்க. சரிங்களா? ஓகே. அப்போ 1 ஹவர்லயும் அப் ட்ரெண்ட் தான். நமக்கு வந்து 5 மினிட்ஸ்லயும் அப் ட்ரெண்ட்ல இருக்காங்க. இப்ப நம்ம வந்து இந்த மாரி மார்க்கெட்ல வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட்ல அ மண்டே என்ன நடக்கலாங்கிறத பார்ப்போம். சரிங்களா? மண்டே என்ன மாரி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பார்ப்போங்க. பாருங்க, மண்டே வந்து மார்க்கெட்ல என்ன நடக்கலாங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணிருவோங்க. மார்க்கெட் பாருங்க, ஒரு ஹையர் கை ஃபார்மேஷன்ல தான் இருக்காங்க. இந்த லோவ எடுக்கலங்க. ஹையர் கை ஃபார்மேஷன்ல இருக்கிறாங்க. இதுவும் லோ தான், எடுக்கல. சரிங்களா? அப்போ இப்படி இருக்கிறப்ப நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் எப்படி இருக்கலாம்ங்கிறத பார்ப்போங்க. நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் எப்படி இருக்கலாம்னாக்கி, இந்த இடத்துல நமக்கு 24,072ங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனா இருக்குங்க. இந்த பாசிட்டிவ் ஓப்பன் இருக்கும்போது பக்கத்திலேயே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க. இந்த இடத்த மார்க்கெட் வந்து அடுத்து பிரேக் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட் எல்லாம் அப் சைட்ல அடுத்த மூவ் கிடைக்குங்க. சரிங்களா? அப்போ 24,128ங்கிறது நமக்கு மண்டே மார்க்கெட்ல ஒரு முக்கியமான லெவல்ஸா இருக்குங்க. இதுக்கு மேல ஓப்பன் ஆனா அது ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட்டா இருக்குங்க. இது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்ப இங்க ஓப்பன் பண்ணா மார்க்கெட் இங்க இருந்து ஃபால் ஆவறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல நம்ம வால்யூம் ஓடி பிரேக் பண்ணா மார்க்கெட் அப் சைட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்ல 24,178ங்க. சரிங்களா?
அதுக்கு மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 24,242ங்க. ரொம்ப நாளா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இந்த 242ங்கிற ஒரு வேல்யூஸ் 232ங்கிற வேல்யூஸ் எடுக்க முடியாம மார்க்கெட் திணறாங்கன்னும். ஸோ அத எடுத்துட்டு மார்க்கெட் நிக்கிறாங்க. மறுபடியும் அத வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் பண்றாங்களாங்கிறத பார்ப்போங்க. இது எல்லாமே நமக்கு அப் சைட்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ்ங்க. டவுன் சைடுல நமக்கு நெகட்டிவ் ஓப்பன்ங்கிறத பார்த்துருவோமா? நெகட்டிவ் ஓப்பன் நமக்கு கரெக்ட்டா மார்க்கெட் வந்து 24,022ங்கிற ஒரு நெகட்டிவ் ஓப்பன் இருக்குங்க. இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் பண்ணா ரவுண்ட் வேல்யூ வந்து 24,000 இருக்குங்க. அதுல ரியாக்ட் ஆகுமான்னு ஆக்கி மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு டைரக்டாவே மார்க்கெட் எங்க வந்துருவாங்கனாக்கி 968ங்கிற ஒரு வேல்யூக்கு வந்துருவாங்க. சரிங்களா? மார்க்கெட் அப்ப நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சாலே மார்க்கெட்டுக்கு அடுத்த சப்போர்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ங்கிறது இங்க தாங்க இருக்குங்க. சரிங்களா? அடுத்த S2 வந்து நமக்கு எங்க இருக்குனாக்கி நமக்கு 23,898ங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் நமக்கு எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டாக்கி நமக்கு 23,818ங்க. சரிங்களா? இந்த வேல்யூஸ்லாம் கண்டிப்பா நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பா மார்க்கெட்ல இந்த வேல்யூஸ் எல்லாமே அந்தந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நமக்கு என்ட்ரி எடுக்க கண்டிப்பா ஹெல்ப் ஆகுங்க. இத தாண்டி மார்க்கெட்ல வேற எந்த மாரி டக்குன்னு மார்க்கெட் மூவ் ஆகாது. எல்லா இடத்துலயுமே நீங்க நம்ம ரெகுலரா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தா சார்ட் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் குடுக்குறோம். வேற எங்க இருந்துமே எடுக்கல. சார்ட்ல ப்ரீவியஸ்ல எப்படி நடந்திருக்காங்க, என்ன மாரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ல தான் நம்ம வந்து இந்த வேல்யூஸ் எடுக்குறோங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த வேல்யூஸ சப்போர்ட் பண்ணி நீங்க கமெண்டும் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு வந்து மேலும் மேலும் இந்த வேல்யூஸ வந்து நம்ம எப்படி இன்கிரீஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அந்த வேல்யூஸ் நம்ம நோட் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம், சார்ட் அனலைஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம எடுத்துட்டோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெகுலரா பார்க்குற நமக்கு வந்து பிரீமியம் ஆப்ஷன் சார்ட்ட வந்து எப்படி நம்ம வந்து லோ பிரீமியத்துல எடுக்கலாம், என்ட்ரி எடுக்கலாங்கிற மாரி நம்ம பார்ப்போங்க. சரிங்களா? அந்த வகையில நம்ம வந்து லாஸ்ட் ஃப்ரைடே என்ன குடுத்திருந்தோம்னாக்கி ரூ. 128ங்கிற ஒரு வேல்யூஸ குடுத்திருந்தாங்க. மார்க்கெட் எங்க ஓப்பன் பண்ணுதோ அங்க ரூ. 128ங்கிற ஒரு வேல்யூஸ் வந்து மார்க்கெட் யார் வின் பண்றாங்களோ கால் சைட்லயே புட் சைட்லயே அந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. ரெகுலரா நம்ம இப்படி இந்த மாரி ஒரு வேல்யூஸ் குடுத்துட்டு வரோங்க. நீங்க அத பார்த்துட்டு தான் அந்த வேல்யூஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்களும் கண்டிப்பா பயன்பெற்றிருப்பீங்க. இப்ப பாருங்க, நான் இதெல்லாம் டெலீட் பண்றேன். ஸோ நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது வந்து 24,100 ஆ ஓப்பன் பண்ணது 125 ரேஞ்சில தான் அப்புறம் ஓப்பன் ஆகுனாங்க. ஸோ அப்ப 24,150ங்கிற ஒரு பிரைஸ் தான் நமக்கு கால் சைடும், புட் சைடும் நம்ம எடுக்கணுங்க. அப்போ அப்படி எடுக்கிறப்போ மார்க்கெட் பாருங்க, இது புட் சைடுங்க, இது கால் சைடுங்க. இது கால் சைடு சரிங்களா? ஓகே. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணாங்க, ஓப்பனே வந்து மார்க்கெட்டு அந்த ரூ. 128 நம்ம சொன்ன பிவோட்டுக்கு கீழ தாங்க ஓப்பன் பண்ணாங்க. இதுக்கு கீழ தான் ஓப்பன் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு கீழ தான் இவங்களும் ஓப்பன் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ சாரிங்க 2மே வந்து கால் இது இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் நான் அந்த இத மட்டும் மாத்திக்கிறீங்க. புட்ட மாத்திக்கிடுறேன். ஓகே. ஒன் 150ங்க. ஓகேங்க. பாருங்க இவங்க வந்து 150 வந்து 150 என்ன பண்ணாங்கனாக்கி மார்க்கெட்ல வந்து, ஸோ அந்த ரூ. 128ங்கிற ரெசிஸ்டன்ஸ் கீழ தான் இவங்க ஓப்பன் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்கனாக்கி, அந்த ரேஞ்சுக்கு கீழ தான் இவங்களும் ஓப்பன் பண்ணாங்க. 2 பேருமே என்ன பண்ணாங்கனாக்கி, அந்த ரேஞ்சுக்கு கீழ தான் ஓப்பன் பண்ணாங்க. மார்க்கெட்ல அப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஒரு கிளியரான ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல வந்து கிளியரான ஒரு ட்ரெண்ட் குடுக்கலங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கி 24,200 நம்ம எடுத்து வச்சிருந்தோங்க. 2யும் எடுத்து வச்சுட்டு, அவங்க அடுத்து எந்த எந்த லெவல்ல இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணுங்க. நம்ம அந்த அடுத்தடுத்து நம்ம இந்த ரூ. 128 நம்ம குடுத்த வேல்யூஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் குடுத்திருந்தோங்க. ரூ. 128க்கு மேல நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து ரூ. 156 குடுத்திருந்தோம். கீழ வந்து ரூ. 100 குடுத்திருந்தோங்க. சரிங்களா? அப்ப இந்த 2 வேல்யூஸும் நமக்கு இதுல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ரோலா ஒர்க் ஆகும். அப்ப ரூ. 128ங்கிற வேல்யூஸ்க்கு மேல மார்க்கெட் போன பிறகு தான் மார்க்கெட் வந்து அப் சைட்ல போயிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, ரூ. 128க்கு மேல போகவே இல்லங்க. அப்போ 24,150 புட்டுக்கு வரவங்க இதுக்கு மேல போகவே இல்ல. அப்போ மார்க்கெட்ல இவங்க எப்போ நமக்கு 24,150ங்கிறவங்க ரூ. 128க்கு மேல போனாங்களோ, அதுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் டைரக்ஷன் அப் சைட்ல போறாங்க அப்படிங்கிற மாரி தெரிஞ்சிருச்சுங்க. இத நீங்க இதுக்கு மேல ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தா கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியுங்க. சரிங்களா? சரி ஓகேங்களா? அப்ப இதே டைம்ல இந்த ஓப்பன் டைம்ல 2 பேருமே ஒரே இடத்துல இருக்கிறனால நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிருக்கிறனால, நமக்கு 24,200 கால்காரங்க எங்க பண்ணியிருக்காங்க பாருங்க, நம்ம குடுத்த அந்த அந்த ரூ. 100 சப்போர்ட்ங்கிற வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ரூ. 100 சப்போர்ட்க்கு கீழ இருக்கிறாங்க. அவங்களும் ரூ. 100 சப்போர்ட்க்கு மேல வரணுங்க. அதே சேம் டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து குடுத்திருந்தது ரூ. 156ங்க. இவங்களும் பாருங்க ரூ. 156க்கு மேல இல்லவே இல்லங்க. அப்ப ரூ. 156க்கு மேல 200காரங்க இல்லவே இல்ல. இவங்களும் கீழ இருக்கிறாங்க. அப்ப மார்க்கெட்ல ஒரு சென்டிமென்ட் மார்னிங் செக்ஷன்ல நடந்துச்சுன்னா, கண்டிப்பா அப்சைட் தான் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம லோ பிரீமியத்துல பார்த்து என்ட்ரி எடுத்திருந்தா கண்டிப்பா கிடைச்சிருக்குங்க. இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே நடந்ததுக்கான ஒரு டேட்டாங்க. இப்போ நம்ம வந்து மண்டே என்ன என்ன பிவோட் வேல்யூ என்ன மாரி நம்ம நடக்கலாங்கிறதையும் பார்த்துருவோங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில மண்டே நமக்கு வந்து எடுத்தப்பட்ட வேல்யூ வந்து மேக்ஸ் வேல்யூ என்னன்னாக்கி நமக்கு ரூ. 112ங்க. இந்த வேல்யூஸ்ங்க. இந்த வேல்யூஸ் முக்கியமான வேல்யூஸ். இந்த வேல்யூஸ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் பண்றப்போ, எக்ஸாம்பிள் மார்க்கெட் இந்த நமக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுதோ, அந்த வேல்யூஸ எடுத்துட்டு நீங்க காலும், புட்டையும் வந்து சார்ட்ல வைங்கங்க. யார் ரூ. 112க்கு மேல டிராவல் ஆகுறாங்களோ, அந்த சைட்ல மார்க்கெட் போகுங்க. 112லேருந்து நமக்கு அடுத்த அப் சைட்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து ரூ. 140
அதுக்கப்புறம் நமக்கு வந்து 168 ரூபாங்க. நெக்ஸ்ட் வந்து 196 ரூபாங்க. 224 ரூபாங்க. கீழ நமக்கு சப்போர்ட்ன்னு பார்த்துட்டா 84 ரூபாங்க. 56 ரூபாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி இந்த வேல்யூஸ் வந்து கண்டிப்பா நமக்கு ரொம்ப நம்மளுடைய லோ பிரீமியத்துல ஒரு என்ட்ரி எடுக்கலாங்க. இந்த மாரி வேல்யூஸ்ல தான் அவங்க டிராவல் பண்ண முடியும். இந்த மாரி வேல்யூஸ தாண்டி அவங்க எங்கேயுமே போமாட்டாங்க ஆப்ஷன் சார்ட்ல இருக்கவங்க. இத வந்து நீங்க வந்து பையரும் யூஸ் பண்ணிக்கலாம், செல்லரும் யூஸ் பண்ணிக்கலாங்க. 2 பேருமே இந்த வேல்யூஸ பார்த்து டிஸ்கவுண்ட் ஜோன்ல பார்த்து பண்ணிக்கலாங்க. டிஸ்கவுண்ட்ல இருக்கவங்க போதும் எல்லாமே நீங்க பை பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது எல்லாமே நீங்க செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இந்த வீடியோல தினம் ஒரு பார்வையில நம்ம வந்து டெய்லி வந்து சார்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து தினம் ஒரு பார்வை போடுறோங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் குடுக்குறோம். நம்ம வந்து ஆப்ஷன் பிரீமியம் சார்ட்டையும் குடுக்குறோங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவு நேரம் அந்த பொறுமையா அந்த வீடியோவ பார்த்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றிங்க.